திருமந்திரம் பாயிரம் பாடல் 84 திருமூலர் வரலாறு அழியாத உடல். சித்தத்தின் உள்ளே சிறக்கின்ற நூல்களில் உத்தமமாகவே ஓதிய வேதத்தின் ஒத்த உடலையும் உள்நின்ற உற்பத்தி அத்தன் எனக்கிங்கு அருளால் அளித்ததே. வரி 1. சித்தத்தின் உள்ளே சிறக்கின்ற நூல்களில். சித்தத்தின் உள்ளே என்பது மனதின் உள்ளே, உள்ளத்தில், இதயத்தில் என்று பொருள். சிறக்கின்ற என்பது ஒளிர்கின்ற, பிரகாசிக்கும், சிறப்படையும். நூல்களில் என்பது நூல்களுக்கு இடையே, புத்தகங்களில், சாத்திரங்களில் என்று பொருள். வரி 2. உத்தமமாகவே ஓதிய வேதத்தின். உத்தமம் என்பது மிக உயர்ந்த, சிறந்த, தலை சிறந்த என்று பொருள். ஓதிய என்பது ஓதப்பட்ட, சொல்லப்பட்ட, உச்சரிக்கப்பட்ட. வேதத்தின் என்பது வேதங்களின், புனித வேத சாத்திரங்களின் என்று பொருள். வரி 3. ஒத்த உடலையும் உள்நின்ற உற்பத்தி. ஒத்த என்பது பொருந்திய, இசைவான, ஒப்பான என்று பொருள். உடலையும் என்பது உடலை, உடம்பை, தேகத்தை. உள்நின்ற உற்பத்தி என்பது உள்ளே நிலைத்த படைப்பு, மையத்தில் நிற்கும் சிருஷ்டிகர்த்தா என்று பொருள். வரி 4. அத்தன் எனக்கிங்கு அருளால் அளித்ததே. அத்தன் என்பது தந்தை, இறைவன், ஈசன், சிவபெருமான் என்று பொருள். எனக்கிங்கு என்பது எனக்கு இவ்விடத்தில், இந்த உலகில், எனக்கு அருளால் அளித்ததே என்பது கருணையால் கொடுத்தார், அருள் பாலித்து வழங்கினார் என்று பொருள். சாரம். இப்பாடலில் திருமூலர் தனது அழியாத உடலின் தெய்வீக மூலத்தை விளக்குகிறார். உள்ளத்தில் ஒளிரும் நூல்களில் வேதங்கள் உயர்ந்தவை. மையத்தில் நிற்கும் இறைவன் வேத மந்திரங்களை உருவாக்கினான். அதேபோல் அவன் அருளால் வேதத்திற்கு ஒப்பான இந்த உடல் கோயிலை திருமூலருக்கு அளித்தான். இது சிவனின் கருணையால் பெற்ற தெய்வீக உடல். ஓம் நம சிவாய.